உன்னெல்லாம் ஓட்டு போட வச்சு அதை கள்ள ஓட்டா மாத்தி அல்லது மெனக்கெட்டு உன்னை வந்து மிரட்டி இவனுக்கு போடாத இவனுக்கு போடுன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆகவே வேண்டாம். அதனால உன்னையெல்லாம் ஓட்டே இல்லாம பண்ணிட்டா ரொம்ப சிம்பிள். இந்த மெத்தடுக்கு தான் அவர்கள் போயிருக்கிறார்கள். 65 லட்சம் பேருடைய வாக்குரிமை காணாமல் போயிருக்கிறது. வடிவேல் ஒரு படத்துல கிணத்த காணோம்னா எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சோம். கிணத்த காணோங்கிறதுக்கே நம்ம சிரிச்சோம். நம்ம தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல கிரானைட் மலைய காணோங்கும் போது சிரிப்பு கொஞ்சம் அடங்குச்சு. இப்போ ஓட்ட காணோம் அப்படின்னா நமக்கு இப்பதான் இதனுடைய டேஞ்சர், அபாயம் என்பது புரிகிறது. பாம்பு தன்னுடைய சட்டையை உரிப்பது போல தேர்தல் ஆணையம் தன்னுடைய சுயேச்சை தன்மையை உரித்து கீழே போட்டுவிட்டு ஆளுகிற அரசனுடைய அங்கமாக தன்னை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த எஸ்ஐஆர். பீகாரில் துவங்கி இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துவோம் என்று கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் அப்பட்டமாக பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிற தேர்தல் ஆணையத்தின் ஜனநாயக விரோத நடவடிக்கையை எதிர்த்து இந்தியா முழுவதும் மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் இந்த போராட்டம் இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பார்வையாளர்களாக பார்த்து கொண்டே கடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால நிறைய மக்கள் யோசிச்சிருக்காங்க. தினசரி எங்கேயாவது ஒரு இடத்துல செங்கொடி தெரிகிறது, கோஷங்கள் காதுல விழுகுது, கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது, போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இவங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா? வேலை வெட்டிக்கு இவங்க போறது கிடையாதா? குடும்ப குழந்தையெல்லாம் அவங்க பார்க்கறது கிடையாதா? எப்ப பார்த்தாலும் வீதியில, எப்ப பார்த்தாலும் தெருவில் போராட்ட அட்டைகளோடு, முழக்கங்களோடு, செங்கொடியோடு, உயர்த்திய முஷ்டியோடு இவர்கள் கம்யூனிஸ்டுகள் நின்று கொண்டு இருக்கிறார்கள் என்று பேசிய காலம் மலையேறி இன்றைக்கு காட்சி மாறி இருக்கிறது. இன்றைக்கு அரசியல் சூழல் மாறி இருக்கிறது. மக்களுடைய வாழ்நிலை சரிந்து கொண்டே வரக்கூடிய இந்த சூழல்ல மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேச செங்கொடி இயக்கமாவது இருக்கிறதே என்று மக்களை உணர வைத்திருக்கக்கூடிய வெற்றி நம்முடையது என்பதை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பல இடங்கள்ல போனா இப்ப மக்கள் என்ன கேட்கிறாங்க? நீங்களாவது வர்றீங்க. பல இடங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எங்களை எட்டி பார்க்கல, எம்பி எங்களை எட்டி பார்க்கல, பல சமயங்கள்ல உள்ளாட்சியில இருக்கக்கூடியவங்க கூட எங்களை எட்டி பார்க்கல. நாங்கள் அழைக்காமலே வந்து எங்களுக்காக குரல் கொடுப்பது உங்களுடைய இயக்கம்தான் அப்படின்னு பல இடங்கள்ல மக்கள் சொல்வதோடு, இந்த பிரச்சனைக்கு நீங்கள் வர வேண்டும், அந்த பிரச்சனைக்கு நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டும், இந்த தீராத பிரச்சனையை எப்படியாவது நீங்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று இதை எங்களுக்கு முடித்து கொடுக்க வேண்டும் என்று மக்கள் நம்மிடம் கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த காலகட்டத்தில் நம்முடைய தோழர்களுடைய விடாப்பிடியான போராட்டம் என்பது உருவாக்கி இருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கருப்பொருளாக இருக்கக்கூடிய எஸ்ஐஆர், சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம், இதை எதிர்த்து ஏன் போராட்டம் நடத்துகிறோம் அப்படிங்கிறதை எனக்கு முன்னால பேசிய எல்லா கருத்தாளர்களும் முன்வைத்தார்கள். தேர்தல்னு சொன்னா வாக்காளர் பட்டியலை அவ்வப்போது திருத்துவது வழக்கம்தானே, வாடிக்கை தானே, அதைத்தான தேர்தல் ஆணையம் செய்கிறது, எதற்காக நீங்கள் கொடிபிடிக்கிறீர்கள் என்று கேட்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். இது தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கமான வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்றால் பிரச்சனை இல்லை, வாடிக்கையான வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் நடந்து கொண்டிருப்பது என்ன? இது ஒரு மாபெரும் சதி, உலகம் காணாத பிரம்மாண்டமான தேர்தல் மோசடி. இந்த குற்றச்சாட்டுகளை மிக ஆழமாக தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்துத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். சுதந்திர இந்தியாவில் எப்படிப்பட்ட அரசமைப்பு முறை பின்பற்றப்படணும்னு வாத பிரதிவாதம் எல்லாம் நடந்து கடைசியில நாடாளுமன்ற ஜனநாயக முறை பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இருந்தவர்கள் முடிவெடுத்தார்கள். நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய மையப்புள்ளி என்பது நிச்சயமாக தேர்தல் ஜனநாயகம். தேர்தல் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை அல்லது அஸ்திவாரம் என்பது வாக்காளர்கள் நமக்கு இருக்கக்கூடிய வாக்குரிமை.
இன்றைக்கு இந்த ஆணையம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேலை என்பது புதியவர்களை இணைப்பது என்பதல்ல, விடுபட்டவர்களை சேர்ப்பது என்பதல்ல, இருப்பவர்களை காலி செய்வது, இருப்பவர்களை நீக்குவது, இருப்பவர்களை அகற்றுவது. அதனால்தான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? மாஸ் இன்க்ளூஷன் என்பதற்கு பதிலாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மாஸ் எக்ஸ்க்ளூஷன், இருப்பவர்களை அகற்றுவது என்பதை நோக்கி போய்விடக் கூடாது என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்க வேண்டிய அளவுக்கு தான் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அடிப்படை அமைப்பு முறையான நாடாளுமன்ற ஜனநாயகத்தை, அதனுடைய மையப்புள்ளியான தேர்தல் ஜனநாயகத்தை, அதன் அடிப்படையான வாக்குரிமையை காலி செய்யக்கூடிய நடவடிக்கைய ஏதோ பீகார்ல நடக்குது, தேர்தல் ஆணையம் செய்யுதுன்னு லேசுபாசாக விட்டுவிட முடியாது. இது நம்முடைய தேசத்தினுடைய ஜனநாயக கட்டமைப்பை ஆட்டிப்படைக்கிறது, அச்சுறுத்துகிறது என்பதை மிக தெளிவாக இங்க நாங்க பதிவு செய்ய விரும்புகிறோம். இதை பார்த்து கொண்டு ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் பேசாமல் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் தெருவுக்கு வந்திருக்கிறோம். அருமை தோழர்களே, நண்பர்களே, தேர்தல் ஆணையம் கடந்த காலத்தில் பாஜக தலைவர்கள் குறித்து, அவர்கள் செய்கிற தேர்தல் குற்றங்கள் குறித்து எத்தனை புகார் போனாலும் அதை கண்டுகொள்ளாமல் மௌன சாமியாராக, பார்வையாளராக கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது. ஆனா இப்ப என்ன, ஒரு படி மேலே போய் அமித்ஷா குரலில், மோடியினுடைய மொழியில் தேர்தல் ஆணையம் பேசுகிறது என்று சொன்னால் தலைக்கு மேலே வெள்ளம் போய்விட்டது என்ற அர்த்தம். அதனால்தான் தெருவுக்கு வந்திருக்கோம். கண்டுகொள்ளாமல் இருப்பது, பார்வையாளராக இருப்பது என்பது வேறு. RSS அஜெண்டாவை நிறைவேற்றுகிற ஆயுதமாக தேர்தல் ஆணையம் மாறிக்கொண்டிருப்பது என்பது பேராபத்து. பாம்பு தன்னுடைய சட்டையை உரிப்பது போல தேர்தல் ஆணையம் தன்னுடைய சுயேச்சை தன்மையை உரித்து கீழே போட்டுவிட்டு ஆளுகிற அரசனுடைய அங்கமாக தன்னை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கக்கூடிய ஒரு சூழல்தான் இந்த SIR என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. எதற்காக CPM இதை எதிர்க்கிறது? 3-4 காரணங்கள் இருக்கு. தோழர்களும் பேசினாங்க. முதல் காரணம், இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை தனித்தனியாக நாம் பார்க்க கூடாது. இது எல்லாமே RSS BJP நகர்த்துகிற காய்கள். இந்த காய்கள் நகர்த்துவது ஒரு புள்ளியில் போய் முடிகிறது. அந்த முடிகிற புள்ளிதான் அவர்கள் முன்வைக்கிற சித்தாந்த இலக்கான ஹிந்து ராஷ்டிரம். ஹிந்து ராஷ்டிரத்துல நீதி பரிபாலன முறை எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்க IPC CRPC எல்லாம் ஹிந்தி பேர் வர்ற மாதிரி மாத்துனதுங்கிறது வெறும் மொழி மாற்றம் அல்ல. அதுல அவங்க என்ன சொல்லி இருக்காங்க? சாமியார்கள்லாம் கூடி ஹிந்து ராஷ்டிரா வந்தால் எப்படிப்பட்ட நீதி பரிபாலனம் இருக்கும், சட்டம் இருக்கும்? IPCயும் கிடையாது, CRPCயும் கிடையாது, இந்திய சாட்சிய சட்டமும் கிடையாது, எந்த கர்மாந்திரமும் கிடையாது. எது இருக்கும்? திரேதா யுகத்துல, துவாபர யுகத்துல, இவங்க சொல்லக்கூடிய யுகங்கள் இந்து மதம் சார்ந்து பல 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்திருக்கக்கூடிய விஷயம். அன்னைக்கு மன்னர்கள் இருந்தார்கள், அவர்கள் நினைத்ததுதான் சட்டம், வைத்ததுதான் சட்டம். சுதந்திர இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை திருப்பி கொண்டு வருவோம் என்று அவர்கள் சொன்னதை நாம் ஊடகங்கள்ல பார்த்திருக்கோம். அடுத்தது, எங்களுடைய ஹிந்து ராஷ்டிரத்துல சிறுபான்மை மக்கள், இரண்டாந்தர பிரஜைகள், அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது. குடியுரிமை கொடுத்தாலும் வாக்குரிமை கொடுக்க மாட்டோம் என்பதை பல தருணங்கள்ல, பல மேடைகள்ல சங் பரிவாரம் சொல்லி இருப்பதற்கு சான்றுகள் உள்ளன, ஆதாரம் உள்ளது. எனவே ஒட்டுமொத்தமாக இவர்கள் எடுக்கிற இப்படிப்பட்ட நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய சித்தாந்தமான ஹிந்து ராஷ்டிரத்தை நோக்கி போவதற்கான ஏற்பாடு. மிக மிக ஆபத்து. இந்த ஒரு காரணத்திற்காக CPM எதிர்க்கிறது.
ரெண்டாவது என்ன, 10-11 வருஷம் மோடி ஆட்சியை பார்த்தா கடந்த காலத்திலையும் உங்களுக்கு அடக்குமுறை இருந்தது. இரும்பு கரம் கொண்டு அடக்கினார்கள். அன்னைக்கு ஒரு கரம் இரும்பு கரமா இருந்தது. இன்னைக்கு பார்த்தா மோடி, அமித்ஷா, பிஜேபியினுடைய உடல் முழுக்க இரும்பு கரமா தான் இருக்கு. அதனால குணாம்ச ரீதியாக இந்த ஆட்சி கடைபிடிக்கிற அடக்குமுறை நடவடிக்கைகள், கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள், எதேச்சாதிகார பாதையில் அவர்கள் போவது, இதெல்லாம் கடந்த காலத்தை விட முற்றிலும் வேறுபட்டது, முன்னை விட ஆபத்தானது. அந்த முறையில் 10-11 வருஷத்துல இவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் எதை வெளிப்படுத்துகிறதுனா பாசிச போக்குகளை வெளிப்படுத்துகிறது என்று மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லுகிறது. இந்த எஸ்ஐஆர் என்பது நாம் சொல்லுகிற அந்த பாசிச போக்கில் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சிபிஎம் சார்பாக எதிர்க்கிறோம். மூன்றாவதாக, இவர்கள் சிறுபான்மை மக்களை எல்லாம் வாக்களிப்பதிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும், வாக்குரிமையிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள்ங்கிறது நமக்கு தெரியும். கடந்த காலத்தில் இதை எதிர்த்து நடந்த பிரம்மாண்டமான போராட்டங்களில் சிபிஎம்மும் அதனுடைய மக்கள் அமைப்புகளும் போராடுகிற களத்திலேயே கூட நின்றார்கள் என்பதெல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு தெரியும். ஏற்கனவே அமித்ஷா ரொம்ப தெளிவா அந்த வரிசை கிரமத்தை சொல்லி இருந்தார், சீக்வென்ஸ் என்னங்கிறத சொல்லி இருந்தார். முதல்ல சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வருவோம், அதற்கு பிறகு என்ஆர்சி தேசிய வாக்காளர் பட்டியல், தேசிய குடிமக்கள் பட்டியல், தேசிய குடிமக்கள் பட்டியலை உருவாக்குவோம் என்று சொன்னார். இப்ப சிஏஏ நிறைவேற்றி காலமாச்சு. இப்ப அடுத்தது அவங்க என்ஆர்சியை கொண்டு வருவதற்காக கொல்லைப்புற வழியாக அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை தான் இந்த எஸ்ஐஆர் என்பதை பார்க்க வேண்டும். அதற்காகவும் சிபிஎம் எதிர்க்கிறது. அடிப்படையாக மிக முக்கியமாக இந்த தேர்தல் ஆணையத்தின் இப்படிப்பட்ட நடவடிக்கையை சிபிஎம் எதிர்ப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. அது என்ன? வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பது லேசாக வந்துவிடவில்லை. தோழர் வேல்முருகன் அதை குறிப்பிட்டு பேசினார். சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் பிரிட்டிஷ் காலனியாக இந்தியா இருந்தபோது பொது தேர்தல்கள்லாம் கிடையாது, எல்லா மக்களுக்கும் வாக்குரிமை கிடையாது, அனைவரும் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகள் சிஸ்டம் எல்லாம் கிடையாது. அரையும் குறையுமா அங்க ஒரு கவுன்சில், இங்க ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அப்படி இருந்ததே ஒழிய முறையான தேர்தல் வாக்குரிமை, அனைவருக்கும் வாக்குரிமை என்பது கிடையாது. பிறகு எப்படி வந்தது? கொஞ்சம் பழைய தோழர்களுக்கு நினைவிருக்கும், 1919 சைமன் கமிஷன் வருகிறது. சைமன் கமிஷன்ல 7 பேர், ஒரு இந்தியர் கூட கிடையாது. 7 பேரும் பிரிட்டிஷ்காரர்கள். எதுக்காக வர்றாங்க? காலனியாக இருக்கக்கூடிய இந்தியாவில் தொடர்ந்து இப்படி போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. சுதந்திர போராட்டத்தை மட்டுப்படுத்த எதையாவது சில விஷயங்களை, சில சலுகைகளை அவர்களுக்கு கொடுக்க முடியுமா, நிர்வாக ரீதியான சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியுமா என்பதற்காக சைமன் கமிஷன் வந்தது. இந்திய மக்கள் அதை ஏற்கவில்லை. முழுக்க முழுக்க இந்தியர்களே இல்லாத பிரிட்டிஷ்காரர்கள் மட்டுமே இருக்கிற இந்த கமிஷன் எங்களுக்கு என்ன செய்துவிடும்? சுதந்திரத்தையும் எங்கள் உரிமைகளையும் தள்ளி போடுவதற்கான சதியாக இதை நாங்கள் பார்க்கிறோம் என்று கோ பேக் சைமன், சைமன் திரும்பி போ என்கிற முழக்கம் அனைத்து இடங்களிலும் ஒலித்தது. அருமை தோழர் PR உட்பட கம்யூனிஸ்டுகள் சைமன் கோபேக் என்கிற அந்த போராட்டத்தில் முன்னணியில் நின்று கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு 1928 மோத்திலால் நேரு தலைமையில் இங்கு ஒரு கமிஷன் அமைக்கப்படுகிறது. அந்த கமிஷனும் பூரண சுதந்திரம் வேண்டும் என்று கேட்கவில்லை. மாறாக இந்தியாவுக்கு ஒரு டொமினியன் அந்தஸ்து கொடுங்க, அது போதும், ஆனால் அனைவருக்கும் வாக்குரிமை என்பது வேண்டும் என்று அந்த கமிட்டி அறிக்கையை சமர்ப்பித்தது. அதனால அனைவருக்கும் வாக்குரிமை என்பது 1928 சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாலேயே இந்தியாவில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு விஷயம். கம்யூனிஸ்டுகள் பூரண சுதந்திரம் என்கிற முழக்கத்தை முன்வைத்ததால் இந்த அறிக்கையை பெருசா நம்ம ஒன்றும் கண்டுக்கல.
அதற்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் தான் அரசியல் நிர்ணய சபையில மிகப்பெரிய வாத பிரதிவாதம் நடந்து வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பது ஒரு கருத்தாக்கமாக கொண்டு வரப்பட்டது என்பது இப்படிப்பட்ட போராட்டங்களின் பின்னணியில்தான். அதையும் விட தேச விடுதலை போராட்டம் ஒரு சிலர் நடத்தவில்லை. இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து தேச விடுதலைக்காக குரல் கொடுத்தார்கள், தியாகம் செய்தார்கள், அடக்குமுறையை சந்தித்தார்கள் என்கிற அந்த வெகுஜன போராட்டத்தினுடைய தாக்கமாகவும் தான் வயது வந்த அனைத்து இந்தியர்களுக்கும் வாக்குரிமை. முதல்ல 21 வயது, அப்புறம் பின்னால 18ஆக அது மாறியது. இந்த வரலாறெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும். ஆனா அவங்க இந்த போராட்டத்தில் எந்த இடத்துலையும் இல்லை. அதனால தான் வாக்குரிமை பற்றி அவர்களுக்கு மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. இவ்வளவு சிரமப்பட்டு போராட்டங்கள் மூலமாக பெற்ற இந்த அடிப்படையான ஜனநாயக உரிமையை சிதைக்கக்கூடிய விதத்துல தான் இன்றைக்கு அவர்கள் எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம இதுக்கு முன்னால தேர்தல் மோசடி எல்லாம் பார்த்ததே கிடையாதா? நிறைய பார்த்துருக்கோங்க. பழைய பாணி தேர்தல் மோசடி. என்ன பழைய பாணி தேர்தல் மோசடி? கள்ள ஓட்டு போடுவது, இதை சந்திச்சிருக்கோம். வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது, இதை சந்திச்சிருக்கோம். வாக்காளர்களை அச்சுறுத்தி தங்கள் சின்னத்தில் போட வைப்பது, இதையும் நம்ம சந்திச்சிருக்கோம். வேட்பாளர்களை கொல்லுவது, இதை நம்ம மேற்கு வங்கம் உள்பட பல இடங்கள்ல சந்திச்சிருக்கோம். வேட்பாளர்களை அவர்களது சொந்த தொகுதியில் பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுப்பது, இதையும் நம்ம மேற்கு வங்கம் உள்பட பல இடங்கள்ல சந்திச்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் பழைய பாணி தேர்தல் மோசடி. அதுக்கு பிறகு இவிஎம் வந்தது. இவிஎம்லையும் ஏராளமான சர்ச்சைகள், சந்தேகங்கள். ஆனா இதையெல்லாம் செய்யணும்னு சொன்னா ஆள்பலம் வேணும், திட்டமிடல் வேணும், மெனக்கெடணும். இந்த மோசடி எல்லாம் செய்வதற்கு பிஜேபி எப்பவுமே தங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க? நாங்கள்லாம் பார்ட்டி வித் த டிஃபரன்ஸ். நாங்க மற்ற கட்சி மாதிரி இல்லை, வேற மாதிரியான கட்சிம்பாங்க. நம்ம தெளிவா சொல்ல முடியும், அவங்க வேற மாதிரியான கட்சி இல்லை, ஒரு மாதிரியான கட்சி. சில பேரை பார்த்தா சொல்லுவோம், என்ன இந்த ஆள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு மாதிரியா இருக்காரு, ஒரு டைப்பா இருக்காரு. கிட்டத்தட்ட பிஜேபி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு சொன்னா இப்படி ஒரு மாதிரியான கட்சியாக அது இருக்கிறது. எந்தெந்த மாநிலங்களில் எந்த காய்களை நகர்த்தினால் அவர்கள் வெற்றி பெற முடியும் என்று பார்ப்பார்கள். ராமரை கையில் எடுப்பார்கள். ஒரிசாவுக்கு போனால் பூரி ஜெகநாதரை கையில் எடுப்பார்கள். தமிழகத்தில் இது இரண்டும் பலிக்காது என்பதால் முருகரை கையில் எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு பாணி. அடுத்தது சாதிகளுக்குள் ஊடுருவி சில சாதிகளை தங்கள் வசப்படுத்திக் கொள்வது, சில உள் சாதிகளை தங்கள் வசப்படுத்திக் கொள்வது, சாதி என்ஜினியரிங், இதை செய்வார்கள். அல்லது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியினுடைய தோள் மேல் ஏறி தங்களை அந்த மாநிலத்தில் நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சிப்பார்கள். அதுதான் அதிமுக பாஜக கூட்டு. பாஜக தமிழகத்தில் கால் பதிப்பதற்காக அதிமுகவோடு கூட்டு சேர்ந்து வருகிறார்கள். அதிமுக தன்னுடைய ஊழல் சாம்ராஜ்யத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக பிஜேபியோடு கைகோர்த்து செல்கிறார்கள்ங்கிறதா நிலைமை. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் ஒவ்வொரு மாதிரியாக செய்கிற வழக்கத்தை வைத்திருப்பவர்கள் இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு மேம்பட்ட முறையில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி என்ன, ஒன்னெல்லாம் ஓட்டு போட வச்சு அதை கள்ள ஓட்டா மாற்றி அல்லது மெனக்கெட்டு உன்னை மிரட்டி இவனுக்கு போடாத இவனுக்கு போடுன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், டயர்சம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஆகவே வேண்டாம். அதனால் உன்னையெல்லாம் ஓட்டே இல்லாமல் பண்ணிட்டா ரொம்ப சிம்பிள். இந்த மெத்தடுக்கு தான் அவர்கள் போயிருக்கிறார்கள். இது ஃபேஷிச முறை இல்லாமல் வேறு என்ன முறை என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இதுக்கா பாடுபட்டோம் அனைவருக்கும் வாக்குரிமை என்று? இதென்ன கிள்ளுக்கீரையா, கருவேப்பிலையா தூக்கி எறிய? 65 லட்சம் பேருடைய வாக்குரிமை காணாமல் போயிருக்கிறது. வடிவேல் ஒரு படத்துல கிணத்த காணோம்னா எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சோம். கிணத்த காணோங்கிறதுக்கே நம்ம சிரிச்சோம்.
நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல கிரானைட் மலையை காணோங்கும் போது சிரிப்பு கொஞ்சம் அடங்குச்சு. இப்போ ஓட்ட காணோம் அப்படின்னா நமக்கு இப்பதான் இதனுடைய டேஞ்சர், அபாயம் என்பது புரிகிறது. 30 நாள்ல 7.25 கோடி வாக்காளர்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெற்று அந்த விண்ணப்பங்களை வெரிஃபிகேஷன் செய்து, அதுவும் எப்படி வீடு வீடாக சென்று வெரிஃபிகேஷன் செய்து அவர்கள் கொடுத்த ஆவணங்களை எல்லாம் வாங்கி பார்த்து, இதெல்லாம் 30 நாள்ல நடக்கக்கூடிய விஷயமா? தோழர்கள் பேசினார்கள், ஒரு சான்றிதழ் வேணும்னாலே எத்தனை நாள் அல்லல் பட வேண்டி இருக்குன்னு. ஆகவே இதுவெல்லாம் நடக்கவில்லை. மரணம் அடைந்தவர்கள்னு ஒரு எண்ணிக்கை, நிரந்தரமாக இதர மாநிலங்களுக்கு குடிபெயர்ந்து போனவர்கள் என்று ஒரு எண்ணிக்கை, ஒன்றுக்கும் மேற்பட்ட பூத்துகள்ல, தொகுதிகள்ல அல்லது மாநிலங்கள்ல வாக்காளராக பதிவு செய்திருக்கிறார்கள், எனவே நாங்கள் அதை அகற்றுகிறோம் என்று ஒரு எண்ணிக்கை. இது 3 சேர்ந்தே 65 லட்சங்க. இதை தவிர ஏதோ காரணத்திற்காக வாக்காளராக பதிவு செய்ய முன்வராதவர்கள், அவங்க எண்ணிக்கையை குறிப்பிடல. ஆனா அது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. அதனால தோழர்கள் சொன்ன கணக்கு தான் வரும், 1 கோடிக்கு மேல. இதுல பீகார்ல இருந்து 2011 சென்சஸ் கணக்குப்படியே 75 லட்சம் தொழிலாளிகள் பீகாரை விட்டு வெளி மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து சென்று இருக்கிறார்கள். இதைவிட அதிகமாக பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 1.25 கோடி தொழிலாளிகள் சொந்த மாநிலத்தில் வேலை கிடைக்கவில்லை என்பதற்காக வெளி மாநிலங்களுக்கு போயிருக்காங்க. இப்ப இந்த ரெண்டையும் பாருங்க, ரெண்டுமே பிஜேபி ஆட்சியில தான் இருக்கு. 2 இடத்துலயும் இதுதான் கேவலமான நிலைமை. உள்ளூர்ல வேலை கிடைக்காம வெளி மாநிலங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தொழிலாளிகள் புலம்பெயர்கிற நிலைமை. இதுல இந்த எஸ்ஐஆர் நடக்கும் போதே பல தொண்டு நிறுவனங்கள் சின்ன சின்ன சர்வே பண்ணாங்க. அதுல ஒரு சர்வே என்ன சொல்லுது, பல மாநிலங்கள்ல போனவங்க கிட்ட சும்மா சாம்பிள் சர்வே, பீகாரிகள் அவங்க கிட்ட கேட்டா இப்படி ஒரு எஸ்ஐஆர்ங்கிற விஷயம் நடக்குதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. உடனே தேர்தல் கமிஷன் சொல்லுது, நாங்க தான் விளம்பரம் கொடுத்தோம், நீங்க பீகாருக்கு திரும்பி ஆவணத்தை கொடுக்க முடியலன்னா உங்க மொபைல் போன்ல ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ஆவணங்களை எல்லாம் அப்லோட் பண்ணுங்க. இது பாருங்க, இங்கிலீஷ் அப்லோடு, தமிழ் பதிவு இறக்கம். அது அப்லோடு, இது பதிவு இறக்கம், இப்படி வேற நடக்குது, அது பண்ணுங்கன்னு. அதான் ஒருத்தர் வேடிக்கையா சொன்னாரு, நீங்க மோடிய ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அவருடைய போன்ல ஒரு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண சொல்லுங்க, அமித்ஷாவை அவருடைய சொந்த போன்ல இதை பண்ண சொல்லுங்க. இவங்க 2 பேரும் பண்ணிட்டா நாங்க புலம்பெயர் தொழிலாளிகளை பண்ண வச்சிடுறோம். இவங்களுக்கே பண்ண தெரியாது, யாரால பண்ண முடியும்? அப்புறம் இந்த ஆவணங்கள்லாம் சொன்னாங்க. அதுல செல்வா வேல்முருகன் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இந்த ஆவணத்துல ஆதார் இதை ஏத்துக்க மாட்டோம், ரேஷன் கார்டு ஏத்துக்க மாட்டோம், பேன் கார்டு ஏத்துக்க மாட்டோம், இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டை கூட ஏத்துக்க மாட்டோம் அவங்க சொல்ற 11 டாக்குமெண்ட் அவங்க சொல்றாங்க. அதுல பல வேடிக்கைகள் என்ன அப்படின்னா, கோர்ட்ல இவங்க போய் தேர்தல் ஆணையம் சொல்லுது, கோர்ட் ஏன் நீங்க ஆதாரை பயன்படுத்தக்கூடாது, ரேஷன் கார்டை ஏன் நீங்க ஏத்துக்க கூடாது அப்படின்னா இவங்க சொல்றாங்க, அதெல்லாம் மக்கள் போலியாக தயாரித்து வைத்திருப்பார்கள். கோர்ட் கரெக்டா கேக்குது, ஆதாரை போலியாக தயாரிக்க முடியும் என்றால் நீங்க சொன்ன 11 டாக்குமெண்ட்டை போலியாக தயாரிக்க முடியாதா? நீங்க போலியா தயாரிக்கணும் முடிவெடுத்துட்டா எந்த டாக்குமெண்ட்டை வேணாலும் பண்ணலாம். அதனால அது அல்ல நோக்கம். யாரிடமும் இல்லாத டாக்குமெண்ட்டை சொல்லி அவர்களை பதிவு செய்ய வைக்காமல் தவிர்ப்பது அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கக்கூடிய நோக்கமாக இருக்கிறது. அதனால தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க ஆளுகிற அரசினுடைய கைப்பாவையாக மாறி இருக்கக்கூடிய அபாயகரமான சூழல்ல தான் நம்ம இந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டு இருக்கிறோம். அன்பு தோழர்களே, இந்த பிரச்சனை மற்றவர்களெல்லாம் சொன்னதைப் போல ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட அல்லது வாக்குரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. நான் துவக்கத்திலேயே சொன்னேன், இவர்கள் காய்கள் நகர்த்துகிறார்கள், இலக்கு இந்து ராஷ்டிரம்னு. இவர்கள் இந்த காலகட்டத்தில் செய்தது எல்லாமே அதுதான். தொழிற்சங்கம் இருந்தால் மிலிட்டன்டாக போராடும்,
எனவே தொழிற்சங்கத்தை ஒடுக்குவதற்கான வேலை. குறிப்பாக மகாராஷ்டிராவில் அவங்க பப்ளிக் சேஃப்டி ஆக்ட் அப்படிங்கிறத அங்கே பிஜேபி கூட்டணி அரசு தான் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி அர்பன் நக்சல்களை அடக்குவதற்கு என்ற பெயரில் போராடுகிற எந்த அமைப்பை வேண்டுமானாலும் அவர்கள் ஒடுக்க முடியும், அடக்க முடியும், தடை செய்ய முடியும். மும்பையை சுற்றி பல்வேறு இடங்கள்ல மகாராஷ்டிரா மாநிலம் விவசாயத்திற்கு பேர் போனதுன்னு நமக்கு தெரியும். நல்ல விளைநிலங்களை கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கிற வளர்ச்சி திட்டங்களை நிறைய உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் அமலுக்கு வந்தா விவசாயிகள் வீதிக்கு வருவாங்க, செங்கொடி இயக்கம் தெருவுக்கு வரும், போராடுகிற மற்ற அமைப்புகள் களத்தில் இறங்குவார்கள். இதை தடுப்பதற்காக வளர்ச்சி திட்டம் என்கிற பெயரில் கார்ப்பரேட்டுகளுக்கு அள்ளி வழங்குவதற்காக, யாரையும் போராட விடாமல் தடுப்பதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. சாதாரண விஷயம் கிடையாது. நாளைக்கு நம்முடைய விவசாய சங்கம் தடை செய்யப்படலாம், சிஐடியு தடை செய்யப்படலாம், வாலிபர் சங்கமும் மாதர் சங்கமும் இதர அமைப்புகள் யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களை தடை செய்ய முடியும். இது மகாராஷ்டிராவில் ஒரு முன்னோட்டம். அதில் ஓகே ஆயிடுச்சுன்னா வேற பல மாநிலங்களுக்கு அதை கொண்டு வருவதற்காக முயற்சிப்பார்கள். அதே போல வங்க மொழி பேசக்கூடியவர்கள், இதையும் தோழர்கள் சொன்னார்கள், எல்லாமே பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க, நேபாளத்திலேருந்து வந்தவங்க, பர்மாவிலிருந்து வந்தவங்க. வங்க மொழி நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிற 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்ல வங்க மொழியும் ஒன்று. வங்க மொழி பேசுறவங்களை பூரா அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு உள்ளூர் இன்ஸ்பெக்டர் அதிகாரிக்கு எழுதுறாரு, இவங்களை நாங்கள் லபக்குன்னு பிடிச்சி வச்சிருக்கோம், ஏன்னா இவங்க வங்க மொழியில பேசுறாங்க, இவங்க கையில இருந்ததெல்லாம் வங்க மொழியில எழுதியிருக்குன்னு. அப்ப இந்தியா அங்கீகரிச்சிருக்கக்கூடிய மொழியில் பேசுவதும் ஆவணங்களை வைத்திருப்பதும் கூட குற்றம் என்கிற முறையில் பார்ப்பவர்கள் தான் இவங்க கிட்ட வேலை செய்கிறாங்க. நான் கூட ஒரு சமயத்தில் நினச்சேன், இந்த ஒரே மாதத்தில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பிரமாதமாக வேலை பார்த்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அது எப்படி சாத்தியம்னு கூட நம்ம எல்லாரும் பேசணும். இவங்க கோமியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ திடீர்னு குவாண்டம் கம்ப்யூட்டர் கணக்கா அங்கே மடமடமடன்னு வேலை பார்த்து இதையெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அது நம்பக்கூடிய விதத்தில் இல்லை. அதனால் இவர்கள் தொடர்ந்து எடுக்கிற நடவடிக்கைகள், கார்ப்பரேட் ஆதரவு, மதவெறியை உருவாக்குவது, சமூக போராட்டக்காரர்களை, சமூக செயல்பாட்டக்காரர்களை கருப்பு சட்டங்களில் உள்ளே தள்ளுவது. இப்போ சமீபத்தில் கூட பத்திரிகையாளர் சித்தார்த் வரதராஜன் ஒரு கூட்டத்தில் பேசினார். அந்த கூட்டம் கேரளாவில் ஒரு நூல் வெளியீடு, ஒரு நூலினுடைய மலையாள மொழியாக்கம் அது வெளியிடக்கூடிய ஒரு மேடை. அதில் நம்முடைய கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி அவர்களும் அதில் பங்கேற்றார். அதில் தான் சித்தார்த் வரதராஜன் பேசுகிறார். அவங்க மும்பையிலிருந்து ஃப்ளைட்டில் கொச்சிக்கு வரும்போது டிராவல் ஏஜென்சி சித்தார்த் வரதராஜன் அவர்களுக்கும் அவர் கூட பயணம் செய்த இந்த நூலினுடைய ஆசிரியருக்கும் டிக்கெட் போட்டபோது ஒரே ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக், 2 பேருக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அதிகாரிகள் சித்தார்த் வரதராஜன் என்கிற பெயரை கொண்ட இவரை அனுமதிக்கிறார்கள், ஒரு இஸ்லாமிய பெயரை கொண்ட நூல் ஆசிரியரை அந்த ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குக்காக அனுமதிக்க மறுக்கிறார்கள். கடைசியில் யாருடைய புத்தகத்தை மொழியாக்கம் செய்து கொச்சியில் வெளியிட்டோமோ அந்த நூலின் ஆசிரியரால் வர முடியவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட மன உணர்வுகளை மக்களுடைய மூளையில் ஏற்றி அவர்களுடைய மனதை அப்படி கட்டமைக்கிற அந்த கருத்தியல் வேலையை சங் பரிவாரம் செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால் அவர்கள் கொண்டு வர்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் எதிர்ப்பது, போராடுவது, அதை தடுத்து நிறுத்துவது என்பது ஒரு பக்கம் நடந்தாலும் கூட இதையெல்லாம் ஏற்கக்கூடிய, சரிதானே என்று சொல்லக்கூடிய மனநிலையை கட்டமைக்கிற அவர்களுடைய கருத்தியலுக்கு எதிராக செங்கொடி இயக்கம் மாற்று கருத்தியலை, சமத்துவ கருத்தியலை, முற்போக்கு கருத்தியலை முன்வைக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. இந்து மதம் என்கிற ஒரே காரணத்திற்காக
கடவுள் நம்பிக்கையை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக பிஜேபி சரியான கட்சி என்று நினைக்கிற சாதாரண மக்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். நடந்து முடிந்த சிபிஎம்மினுடைய மதுரை அகில இந்திய மாநாடு விசேஷமாக சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நாம் போய் பேச வேண்டும். உங்கள் கடவுள் நம்பிக்கை பிரச்சனை இல்லை, எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது வேற விஷயம். பல இடங்கள்ல ஆலய நுழைவுக்காக நாங்கள் தான் கொடிபிடிக்கிறோம், போராடுகிறோம். அனைத்து சாதிகளும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தலித் மக்களின் உரிமை சாதி பற்றியதல்ல, அது ஜனநாயக உரிமை என்கிற விளக்கத்தை முன்வைத்து சிபிஎம் தான் கீழே இறங்கி நிற்கிறது. எனவே அது அல்ல பிரச்சனை. ஆனால் உங்கள் கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி இவர்களுடைய பாசிச நடவடிக்கைகளை முன்னெடுக்க, குறுகிய அரசியல் ஆதாயம் தேட இவர்கள் செய்கிற செயலுக்கு நாம் துணை போகக்கூடாது. இது வேறு அது வேறு என்கிற அந்த கருத்தியல் விளக்கத்தை மக்கள் மத்தியில் கொடுப்பதையும் சமகாலத்தில் நடத்தாவிட்டால் பிரச்சனைக்கு நாம் ரியாக்ட் பண்ணுவோம். மனதை அவர்கள் அப்படி கட்டமைத்து விடுவார்கள். நாம் நடத்துகிற போராட்டத்திற்கு மக்கள் வருவது என்பது பாதிக்கப்படும். ஆகவே மக்களுடைய ஜனநாயக உணர்வை பாதுகாப்பது என்கிற மிகப்பெரிய கடமையும் இப்படிப்பட்ட போராட்டங்களின் ஊடாக நம்முடைய கடமையாக முன்னுக்கு வருகிறது. தமிழகம் உட்பட அனைத்து இடங்களிலும் இதை கொண்டு வரும்போது போராட்டம் இன்னும் வேகம் பிடிக்கும். பல்வேறு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் தன்னார்வ அமைப்புகளும் தனிநபர்களும் இணைந்த மக்களும் சேர்ந்த பிரம்மாண்டமான போராட்டம் வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக நடக்கும். அதன் முன்வரிசை தளபதிகளாக தலைவர்களாக நிச்சயமாக செங்கொடி இயக்கம் இருக்கும் என்று சொல்லி என்னுடைய கண்டன உரையை நிறைவு செய்கிறேன்.